சிலுவையில் நடந்த ஒரு பெரிய ஒரு அற்புதம், அதிசயத்தை பற்றி நம்ம வாசித்து அதை ஆழமாக தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதில் 39வது வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன், இன்னொரு கள்ளன், அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்படவராய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீருடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த இன்சிடென்ட்டை நம்ம ஒருவேளை இது இல்லைன்னா நமக்கு எப்படி ரட்சிப்பு வருகிறது, எப்படி நாம் ஆண்டவரோடு சேர்வோம்ன்ற அந்த வெளிப்பாடு இல்லாமலேயே போயிருக்கும். அதுதான் ஆண்டவர் அவ்வளவு முக்கியமாக அவரோடு கூட சிலுவையில் 2 பேர் அறையப்பட்டு அவர்களிடமிருந்து நாம் அந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்கிற 2 பாடங்களை ஆண்டவர் வச்சிருக்கார். அது பெரிய பெரிய ஆழம். முதலாவது ஒருத்தர் ஆண்டவர் பலியிடம் இப்போ அந்த நம்ம சிலுவையில் மேலே ஆகாய மண்டலத்தில் 3 பேர் தூக்கி தொங்க போட்டிருக்காங்க, கொலை பண்ணுறாங்க. அதுதான் பலி. அது நம்ம பழைய நியமத்தில் பார்க்குறோம். ஆசாரியர் ஒரு ஆட்டுக்குட்டியின் மேல் ஒருவன் பலி செலுத்த வரும்போது அவனுடைய பாவத்தை அதன் மேல் சுமத்தி அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் பலியிடுகிறது. அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதில் 2 பலி நடக்கும். எப்படின்னா, ஒன்று ஆசாரியன் தனக்காகவும், அடுத்தது மற்றவர்களுக்காகவும் இடுகிற பலி அப்படின்னு வேதத்தில் இருக்கிறது. அதை நம்ம எபிராயர் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் 2ஐயும் சேர்த்து ஒரே பலியாக செய்தார். அவரை பலியிட பிதாவிடம் ஒப்பு கொடுத்த போது அதே சமயத்தில் மற்றவர்களையும் அந்த பலியில சேர்த்து கொண்டார். இது பெரிய அன்பு ரகசியம். இதுதான் பிதா மூலம் நமக்கு இயேசுவினால் கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆழமான அன்பின் ஆழம். இது இல்லாமல் இருந்தா நம்ம கிறிஸ்துவிட்ட தேவன்கிட்டத்துல போக முடியாது. அவரை பலியிட போகும்போது கூட நம்மை சேர்த்தார். அதுதான் ரகசியம். அப்போ அந்த மகாபரிசத்தில் நடக்கிற பலிபீடத்துல தான் இந்த 2 கள்ளன்களும் இருக்கிறாங்க. அவர் தன்னை பலியை ஒப்பு கொடுக்கிறார். அங்க மகாபரிசத்துல இவர் ஆசாரியனாய் பலியிட்டு முடிச்ச உடனே இவர் உடனே ஆசாரியன் மகாபுரோகிதனாய் அவர் மாறிவிடுகிறார். அப்போ அந்த மகா புரோகிதனுக்கு தான் பாவங்களை மன்னிக்க பிதாவோடு பேசுகிற அதிகாரம் உண்டு. அதை 2 கள்ளனும் பார்த்துட்டு இருக்கிறான். அதுல ஒருத்தன் அந்த இதை பலியோட பார்த்துக்கிட்டான். சொல்றான், நீ கிறிஸ்துவானால், நீ உண்மையிலே தெய்வமானா நீயும் இறங்கி வா, என்னையும் ரட்சி அப்படின்னா அந்த சிலுவையில பாவ மன்னிப்புக்காக செலுத்தப்படுகிற பலியை பக்கத்துல போனவன், அதை பார்த்துட்டு இருக்கவன் மறுபடியும் உலகத்துல வரணும்ன்றான். அவனுக்கு அதுக்கு மேல அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ள வெளிப்பாடு இருந்தும் அவன் நிர்பந்தமான ஒரு மனுஷன். அவன் மறுபடியும் நாம் என்னை குணமாக்கி உலகத்துல கொண்டு வா, நாம் மறுபடியும் பாவம் செய்யணும். பாவத்துல ஒரு விருப்பப்பட்டதுனால அவனுக்கு அந்த காரியம், பரலோக காரியம் வெளிப்படவில்லை. அடுத்தது இன்னொருவன், அவனுக்கு தெரியும் நான் மரித்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமில்லை, அவனுடைய சரீரம் மரித்து விட்டது. எந்நேரமும் ஆத்மா மரணம் சம்பவிக்கும். அப்ப அவனுக்கு நிச்சயமா தெரியும் நான் மரித்து விடுவேன். அப்ப சரீரம் மரித்து விட்டது. சரீரத்துக்குள்ள தேவை அங்க கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்கு விருப்பமும் இல்லை, வாய்ப்பு இல்லை. அதனால அவனுடைய ஆத்மா, அவனுடைய யோது ஆத்மா அடுத்த நிலைக்கு போறதுக்காக உள்ள காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்குறான். அப்போ
இயேசு அவனை மாற்றுகிற அந்த ப்ராசஸுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தான். அவன் ஏற்கனவே பிதா இவனோடு பிதா இயேசுவோடு பேசுறத அவன் கேட்டுக்கொண்டிருப்பான். பிதாவே இவர்களுக்கு மன்னியவன் முதல் வார்த்தை சொன்னவன அவனுக்கு புரிஞ்சு போச்சு, பிதா வெளிப்பட்டாரு. அந்த அந்த மகா பரிசுத்த தலத்துல நடக்கிறத பார்க்கிறான், பிதாவை உணர்கிறான், அந்த தேவ பிரசன்னத்துல அவன் இருக்கிறான், இங்கே குமாரனையும் காண்கிறான். அப்ப அவன் சொல்றான், தெய்வத்துக்கு நீ பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு அந்த கலனோடு கேட்கிறான். கேட்டுக்கிட்டு நம்ம எல்லாம் பனிஷ்மெண்ட் நம் ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நமக்கு கிடைக்கிற தண்டனைக்கு தகுதி உள்ளவர்கள். பாவம் செய்து அதுக்கு தண்டனைக்கு பாத்திரவான் தான் பரிசுத்தமாய் மாறணும்னு எண்ணம் வரும். நான் பாவம் செய்து பனிஷ்மெண்ட் எனக்கு கிடைக்க கூடாது, எனக்கு ரைட் இல்லை அப்படின்றவன் பரிசுத்தத்தை தேடி போகவே மாட்ட முடியாது. இப்ப அவனுக்கு உணர்வு வந்தது, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த உணர்வு, பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரோட உணர்வு அங்க இருந்ததுனால, அந்த தேவ பிரசன்னத்துல இருந்ததுனால அவன் பாவத்தை உணர்ந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, தெய்வம் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது சரி, தெய்வம் நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அது கரெக்ட், சரி, தேவ நீதி அங்க விளங்குகிறது. பாவியான மனுஷனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அது தெய்வம் வைத்த நீதி. அதே சமயத்துல அந்த பனிஷ்மெண்ட் தெய்வத்து மேல சுமத்திட்டு நாம் நீதிமான் ஆகிறது, அது அடுத்த அந்த நீதியின் அடுத்த பக்கம். அதை தான் அவன் சொல்றான், நாம் நடப்பித்தவர்களுக்கு தண்டனை இருக்கிறோம், இவரு தகாதவரும் செய்யவில்லையே, இவர் நீதிமான் அப்படின்னு அவர் அறிக்கை பண்ணிட்டு அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்து கொண்டு அப்படின்னு. அவனுடைய ஆத்மா அடுத்த ஸ்டேஜுக்கு போனான். அவனுடைய ஆத்மா பரலோகம் ஒன்று இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கு அப்படின்றத அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துல பலியிடும் போது பிரதான ஆசாரியனாய் அவர் மாறுகிற அந்த நேரத்துல அவரை பிரதான ஆசிரியராய் இவனை கழுகுறவனாய் இரத்தத்தால் கழுகுறப்பட்ட அந்த அனுபவத்தினாய் அவன் அதுக்குள்ளே போயிட்டான், அந்த பலிக்குள்ளே போயிட்டான். அதனால ஆண்டவன் அவனுக்கு அந்த அவன் பழைய மனுஷன் அந்த குணத்திலிருந்து மாறி புதிய மனுஷனாய் வாழ விரும்புகிறது நிமித்தமாக அவனை குணமாக்கி அவனை இரத்தத்தால் கழுகி அந்த புதிய சிருஷ்டியை பரலோகத்தை கொண்டு போக அவர் சித்தமாகி விட்டார். கிருபாசனத்துலதான் இது நடக்கிறது. எப்படி பாவங்கள் கழுகப்படுகிறது, அவர் மேல் பாவத்தை சுமத்தி அந்த ரத்தம் யாரு பாவத்தை சுமத்தினோ அவனை அந்த ரத்தம் கழுகும். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த கள்ளன் என்று சொல்கிற அந்த நீதிமான் பெற்றுக்கொண்டான். அதனால அவன் பரலோகவாசியை மாறிவிட்டார். இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம். ஏன்னா நாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா இந்த அனுபவம் இருந்தால் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும். இந்த அனுபவம் தான் நம்மை இரத்தத்தால் கழுகும். நம்முடைய பாவத்தை கிறிஸ்து சுமந்ததற்காக அவரிடம் கொடுத்தால்தான் அதிலிருந்து வருகிற இரத்தம் நம்மை கழுக முடியும். அது மாத்திரம் அப்போது நாம் புதிய மனுஷனாய் மாறுகிறோம். இதற்கு மாறாக உலகத்தில் அநேக சித்தாந்தங்கள், கொள்கைகள், பாரம்பரியங்களை வைத்துக்கொண்டு தேவ வசனம் அவமாக்கப்படுகிறது. எப்படின்னா இந்த சம்பவத்தை தான் ஆண்டவர் யோவான் யாக்கோபு அவங்களுடைய அம்மா சாலோமி ஆண்டவர் அவங்க எரியோவிலிருந்து எருசலேமுக்கு நடந்து வரும்போது கேட்பாங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னோட 2 பிள்ளைகளையும் வலது பார்சத்தில் ஒருவரையும் இடது பார்சத்தில் ஒருவரையும் உட்கார வைக்க வேண்டும் அப்படின்பாரு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அப்படியா, நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்களா? அப்போ ஆண்டவர் சிலுவையிலே இப்ப இந்த கள்ளன் கண்டானே எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் ஆண்டவர் பெற்ற ஸ்நானம். அதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். ஆண்டவரோடு இரத்தத்தால் கழுகப்படுகிற ஸ்நானம் தான் ஞானஸ்தானம். அதை தான் ஆண்டவர் சொன்னார். நாம அது இல்லை, அதற்கு பதிலாக இன் பிளேஸ் ஆஃப் பிளட் we use water. அப்படி ஜனங்களே தண்ணீர்ல மூழ்கி எடுக்கிறது இதற்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி தண்ணீர்ல ஞானஸ்தானம் கொடுக்கறதுனால ஒரு மனம் திரும்பல் இல்லாத, பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லாத, இரத்தத்தால் கழுகப்படாத ஒரு அனுபவத்துல நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா அநேக கோடிக்கணக்கில்
ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை சபைகள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறது, சபைகள் ஊக்குவிக்கிறது. ஒருவேளை அவங்களுக்கு நிறைய வசனங்கள அடிப்படையில் வச்சு அதை செய்கிறதாக இருக்கலாம். அதையும் நம்ம இப்போ தியானிக்க இருக்கிறோம். அவங்க விசேஷமாக சொல்லுகிற ஒரு வசனம் யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு. அப்போ அவன் ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுவாருன்னா நிக்கதோமுட்டு சொல்லுவாரு. அந்த நிக்கதோமு யாருன்னா எபிராய டீச்சர், ப்ரொஃபஸர், எபிராய மொழியை கற்றுக் கொடுக்கிற ஒரு ப்ரொஃபஸர். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பார், என்ன பேசியிருப்பார்? எபிராய மொழியில பேசியிருப்பார். இந்த எபிராய மொழியில ரத்தத்துக்கும் தண்ணீருக்கும் ஒரே எழுத்து தான், மேம்னு அர்த்தம். மேம் தான் ரத்தம், மேம் தான் தண்ணீர். அப்போ அவன்கிட்ட மேம்னு சொன்னதை தண்ணீராக டிரான்ஸ்லேஷன்ல தவறு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்போது அவர் சொன்னது தான், அதை மாற்றி திருப்பி மற்ற ஒரு காரியத்தோடு சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ண மாட்டார். இதை ரத்தத்தால் கழுகிறது தண்ணீரினால் கழுகிற அனுபவமாய் நமக்கு சபை, புதிய ஏற்பாடு சபை மாற்றி வச்சு அதுல எப்படின்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட போது அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ அவர்கள் சபையோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள், பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் எழுதவில்லை. இந்த கள்ளன் செய்தது போல அவர்களும் இரத்தத்தால் கழுகப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்கள் என்று, கள்ளன் நீதிமானது போல இவர்களெல்லாம் நீதிமான்கள் என்ற லிஸ்ட்டை இவர்கள் எழுத முடியாது. சபைக்கு சபையோட அங்கமாக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதுதான் தண்ணீர் ஸ்நானம். அந்த இரத்தத்தால் சிலுவையில் நடந்த அந்த ஸ்நானம் அல்ல. சிலுவையில் நடந்த அந்த ஸ்நானத்தை பற்றி தான் ரோமர் 6 நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட மரித்தீர்களானால் அவர்களோடு கூட எழுந்திருப்பீர்கள். கிறிஸ்துவோட மரிக்கிறது தண்ணீரில் அல்ல, கிறிஸ்துவோடு மரிக்கிறது ரத்தத்தால். அப்ப கிறிஸ்துவோடு கூட மரணத்துல ஒன்று சேர்கிறதுக்கு பேர் தான் ஸ்நானம். அதே ஸ்நானத்தை பற்றி ஆண்டவர் கம்பேர் பண்ணி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பார். எப்படின்னா சீசர்களுக்கு சொல்லுவாரு, யோவான் தண்ணீரினால் ஸ்நானம் கொடுத்தான், நீங்களும் ஆவியினால் ஸ்நானம் பெறுவீங்கள் அப்படின்னு. யோவான் கொடுத்தது தண்ணீர் காண்கிறது. கொடுத்தவன் மனுஷன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் பரிசுத்த ஆவியினால் ஞானம் பெறுவீர்கள், ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி காணப்படாதவர், அவர் கொடுக்கிற ஸ்நானம் காணப்படாதது. அதனால ரெண்டும் ஒன்று அல்ல, அது வேற இது வேற. ரெண்டையும் இதை சொன்னதுனால அதைத்தான் இதை சொன்னார் அப்படின்னு மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யோவான் வரைக்கும் தான் பழைய ஏற்பாடு காலம். யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது என்று ஆண்டவர் எழுதியிருக்கார். அப்ப யோவானுக்கு அப்புறம் தான் புதிய ஏற்பாடு. யோவான் கொடுத்த ஸ்நானம் பழைய ஏற்பாடு ஸ்நானம். அதையும் இதையும் சேர்த்து ஜனங்களை தண்ணீர்ல ஸ்நானம் கொடுத்துட்டு, இதுவும் சிலுவையில நடந்த நம்ம இப்போது பார்த்ததும் ஒன்று என்று ஜனங்களை நம்ம வழி தப்புகிறது பெரிய பாவம். இதிலிருந்து ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். நான் ஞானஸ்தானம் பெற்று சபையோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு சபையிலும் சேர்த்துக் கொள்வதற்காக ஒரு வழிகளை வைத்திருப்பாங்க. ஆனால் அது இரத்தத்தினால் கழுதப்படுறதுக்கு அனுபவம் அல்ல. நாம் அநேக பாடல்கள் இரத்தத்தை குறித்து பாடுறோம், இரத்தத்தால் உள்ள வசனங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். பட் அப்படின்னா அந்த இரத்த வார்த்தையை எடுத்துடலாமே, தண்ணீர்லே சேர்க்கலாமே. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடுல ஆண்டவர் தண்ணீர்னால் வெளிப்பட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10 அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு கூட சென்ற கண்மலையா இருந்தார். அவரை அடித்தார்கள், தண்ணீர் புறப்பட்டது. அப்ப தண்ணீரை அவர் வெளிப்பட்டார். அப்போ இப்போ புதிய ஏற்பாடுல நம்ம யோவான் 5 வாசிக்கிறோம், அவர் தண்ணீர்னால் வெளிப்பட்டார், தண்ணீர்னால் மாத்திரமல்ல இரத்தத்தினால் வெளிப்பட்டார். அப்ப பழைய ஏற்பாடுல தண்ணீர்னால் வெளிப்பட்டார்,
புதிய ஏற்பாடுல ரத்தத்தினால் வெட்டிப்பட்டார். அந்த ரத்தம் தான் சிலுவையில சிந்தப்பட்டது. இந்த அனுபவத்துல நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில சேரதற்கு நாம் முடியாமல், இஷ்டம் இல்லாமல், அந்த முதல் கல்லனை போல அங்க அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க ஆண்டவருடைய மன்னிப்பு கேளுங்கன்னு பண்ணுகிற ப்ராசஸ்ல ஆண்டவர் எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தாரும் கேட்டுட்டு அந்த நீதிமானாகிய அந்த 2வது கல்லன் அவனோட ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கேட்டது போல கேட்காமல் வழி விலகி அதுக்கு பதிலாக நம்ம தண்ணீர்ல மூழ்கி சொல்லி நடக்கிறதா தன்னைத்தானே ஏமாற்றி ஆண்டவரையும் ஏமாற்றி குறுக்கு வழியிலே ரட்சிப்பை அடைய நினைக்கிறது. அது மாத்திரமல்ல, பழைய நியமத்துல அந்த 1 கொரிந்தியர் 10 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் தன்னுடனே கூட சென்ற ஞான கர்மலியின் தண்ணீரை குடித்தார்கள். அங்க இருந்த அப்பத்தை மன்னாவை குசித்தார்கள். அது அப்போ நடந்த ராப்போஜனம். ஆனால் புதிய ஏற்பாடு ராப்போஜனத்தில் ஆண்டவர் ரசம், தண்ணீர்னால் உண்டாக்கிய ரசத்தை ஆண்டவர் சொல்லுவாரு, இது என்னோட ரத்தமா இருக்கிறது. புதிய ஏற்பாடுல ரத்தம். அது மாத்திரம் அப்போ உடன்படிக்கை பண்றாரு, ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்றாரு. அப்ப தண்ணீரை வச்சுட்டு தண்ணீரால் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணல. அப்ப இயேசு கிறிஸ்து உண்டாக்கிய சிஸ்டம் ரத்தத்தினால் கழுதப்படுகிறது. அதுக்கு நம்ம பாவத்தை அவர்கிட்ட கொடுக்கிறது எப்படி இந்த கள்ளனுடைய அனுபவமோ அதே மாதிரி விசுவாசத்தால் நம்முடைய பாவத்தை அவரோட ஒப்பு கொடுத்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பரிகாரமாய் நமக்கு நம்மை இரத்தத்தால் கழுகிற பிரதான ஆசிரியராய் அவர் இப்போதும் மகாபரிசுத்தலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இது அந்த மகாபரிசுத்தத்தில் நடந்த பலியினுடைய தொடக்கம் தான் அந்த முதல் ரட்சிக்கப்பட்ட கள்ளன். அது இதுவரைக்கும் அடைக்கப்படவில்லை இந்த வாசல். எப்போ அந்த ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுடைய எண்ணம் பூர்த்தி ஆகுதோ அதோட அதை அடைச்சிட்டு அவர் அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை மீட்டு வருவார். இன்னைக்கு எல்லாருக்கும் உலகத்துல எல்லா மனுஷனும் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் எந்த மோசமான நிலையில இருந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று விசுவாசத்தோடு எந்த கிருபாசன தண்டையில் ரட்சண்யர் தெய்வமாகிய இயேசுவினிடத்தில் பலிபீடத்திலே நாம வந்தா நம்மை முற்றிலும் கழுவி ரட்சிப்பதற்கு அவர் சித்தமா இருக்கிறார். அதுல நம்ம அந்த முதல் கல்லன் 2வது கல்லன் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு கேட்டாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல அவன் தெய்வத்தை பார்த்திருக்கிறான், பிதாவை பார்த்திருக்கிறான். இப்படி தோமா பிதாவுடைய அடையாளத்தை இயேசுல பார்த்து பிதாவேன்னு சொன்னானோ அது மாதிரி அந்த நீதிமானாக்கப்பட்ட கள்ளன் பிதாவை பார்த்திருக்கிறான், இயேசுவை கண்ணு கூட காண்கிறான். அப்போ பிதாவையும் புத்திரனை அறிகிறது தான் நித்திய ஜீவன் அப்படின்னு இயேசு சொன்ன வார்த்தை உண்மை. அது நம்ம மறந்து விடாதபடி பாரம்பரிய காரியங்களுக்கு ஈடுபடாதபடி கர்த்தரிடத்தில் சேருவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.